வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடந்த 10 நாளுக்கு மேலே தொடர்ந்து சரிஞ்சிட்டு இருக்கிற தங்கம் விலை வந்து இன்னைக்கு கடுமையாக 8000 ரூபாய் மேலே வந்து சரிஞ்சிருக்கு. ஸோ இந்த விலையில் நம்ம தங்கத்தை வாங்குறது சிறந்த முடிவாக இருக்குமா, அல்லது தங்கம் வந்து மேலும் கீழே வந்து குறையுமா? எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, பொருளாதார நிபுணர்கள் அவங்களோட கருத்து என்ன அப்படிங்கிற விவரங்களை நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துடலாம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேற்கொண்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் அது எனக்கு கொடுக்குற சப்போர்ட். ஸோ இந்த வீடியோவில் தங்கம் 2 கேரட் எவ்வளோ தூரம் சரிஞ்சிருக்கு, இனி எவ்வளோ தூரம் சரியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத விவரமாக பார்க்கலாம். வெள்ளியோட விலை வந்து கடந்த 40 நாள் இல்லாத அளவுக்கு கடுமையாக வந்து சரிஞ்சிருக்கு. 80 ரூபாயெல்லாம் தாண்டி போகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த வெள்ளி வந்து இப்போ வந்து ரொம்ப சரிஞ்சு கிட்டத்தட்ட 70 ரூபாய்க்கிட்ட வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றின விவரங்களை நம்ம வீடியோக்குள்ளே மிக துல்லியமாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தற்போது வெள்ளியோட விலையிலிருந்து ஆரம்பிக்கலாம். வெள்ளியோட விலை தற்போது ஒரு கிராம் வந்து 72 ரூபாய் 30 காசுகள் அப்படிங்கிற விலையில் சேல்ஸ் ஆகுது. ஒரே நாளில் ஒரு கிராமுக்கு வந்து கிட்டத்தட்ட 3 ரூபாய் அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஏன்னா கிராமுக்கு 3 ரூபா தானே, அதை தான் இவன் இவ்வளோ பில்டப் கொடுக்குறான்னு அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு கிராமுக்கு 3 ரூபா அப்படின்னா ஒரு கிலோவுக்கு கிட்டத்தட்ட 3000 ரூபாய் வரைக்கும் சரிஞ்சிருக்கு. அதாவது ஒரு கிலோ வந்து தற்போது 72,300 ரூபாய் அளவுக்கு சேல்ஸ் ஆகுது. ஒரே நாளில் கிட்டத்தட்ட 3000 ரூபாய் அளவுக்கு வீழ்ச்சி கண்டிருக்கு. அதாவது நேற்று நிலைமைக்கு வந்து 75 ரூபா சொச்சம் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 72 ரூபாய் கிட்ட வந்து வந்துருச்சு. மேலும் வந்து வெள்ளியோட விலை வந்து இறங்கும் அப்படின்னு தான் பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க. ஸோ மக்களும் அதுக்கேற்ற மாதிரி தான் முதலீடுகளை தங்கத்திலிருந்து திருப்பி பங்குச்சந்தை மற்றும் இதர சில முதலீடுகளில் திருப்பி விடுறாங்க. அடுத்ததா 24 கேரட் தங்கத்தை பொறுத்தளவு ஒரு கிராம் தற்போது 250 ரூபாய்க்கு வந்து மேலே சரிஞ்சு 4724 அப்படிங்கிற விலையில சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. அதுவே வந்து ஒரு சவரனை நம்ம கணக்கில் எடுக்கும் பொழுது 37,792 அப்படிங்கிற விலையில சேல்ஸ் ஆகுது. ஒரு சவரனுக்கு கிட்டத்தட்ட சாட்டம்னா 4000 ரூபாய்க்கு வந்து மேலே வந்து சரிஞ்சிருக்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கடந்த ஒரு 3 வாரங்களுக்கு முன்னாடி தங்கத்தோட விலை 24 கேரட் ஒரு சவரனு 42,000 ரூபாய் அளவுக்கு போயிட்டு அங்கிருந்து சரிய ஆரம்பிச்சது. இப்போ வந்து இந்த விலையில சேல்ஸ் ஆகுது. ஸோ மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமா இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. 22 கேரட் ஆபரண தங்கத்தை பொறுத்த அளவு ஒரு கிராம் தற்போதைய விலை ஒரு கிராமுக்கு 300 ரூபாய்க்கு மேலே வந்து சரிஞ்சு கிட்டத்தட்ட 4340 அப்படிங்கிற விலையில சேல்ஸ் ஆகுது. ஸோ இந்த இறக்கம் வந்து ஷார்ட் டைம்லேயே வந்து நடந்தது, மிக மிக குறிப்பிடத்தக்கது. அதுக்கப்புறம் வந்து 8 கிராம் அதாவது ஒரு சவரன் ஆபரண தங்கத்தை பொறுத்த அளவு தற்போதைய விலை 34,720. குறுகிய காலத்தில் வந்து 4,500 ரூபாய்க்கு வந்து மேலே வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், ஆபரண தங்கத்தோட விலை சற்றும் ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு சவரன் அதாவது 8 கிராம் 39,000க்கு மேலே இருந்தது. அங்கே இருந்து கிட்டத்தட்ட 5,000 ரூபாய்க்கு மேலே, இப்போ தற்போதைய நிலைமையில 4,500 ரூபாய்க்கு வந்து மேலே சரிஞ்சு இப்போதைக்கு இந்த விலையில சேல்ஸ் ஆகிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். இதுக்கு மேலேயும் தங்கம் இறங்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இறங்கும். பட் அது எந்த அளவுக்கு இறங்கும் அப்படிங்கிற ஆழத்தை யாராலையும் கணிக்க முடியாது. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று, தங்கத்தோட விலை இறங்க இறங்க நாம் வாங்க நினைக்கிற தொகையிலிருந்து கம்மியான தொகையை நம்ம தங்கத்தை வாங்குறது தான். ஏன்னா ரொம்ப கீழே போய் நம்ம வாங்குவோம் அப்படின்னு நினச்சா நம்ம தோத்துருவோம். அதை யாராலும் கணிக்க முடியாது. இதே மாதிரி எவ்வளோ தூரம் தங்கம் சரியுது அப்படிங்கிறத நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம்.